வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய இருதயம் துக்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பாரத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீங்கள் ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. உங்களுடைய துக்கத்தை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வைத்துவிட்டு உங்களுடைய பாரத்தையும் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய கண்ணீரையும் அவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்துவிட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை வேண்டுதலோடு கூட நீங்கள் தேவனை தேடி இருக்கிறீர்கள், எத்தனை வேண்டுதலோடு கூட தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு என் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நாளில் கூட ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட அவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். அவர் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை மாதங்கள் நீங்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கலாம், எத்தனை நாட்கள் தேவ சமூகத்திலே வேண்டுதலோடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய வேண்டுதல் வீணாய் போவதே இல்லை. மனமகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றுவார், நிச்சயம் நான் வேண்டிக் கொண்டதை தேவன் எனக்கு தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு மனமகிழ்ச்சியோடு தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தெய்வம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற கர்த்தர் என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.